ஹலோ, எங்கே இருக்க? நான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றேன். 10 நிமிஷம்னு சொல்லி அரை மணி நேரம் ஆகிடுச்சு. சரி, சீக்கிரம் வா. சாரிடா, டிராஃபிக் ரொம்ப அதிகம். உன்னை காக்க வைக்கணும்னு நினைக்கல. நான் பயந்துட்டேன். சரி, வா போகலாம். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஒரே நொடியில் எல்லாமே மாறிப்போனது. முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் அவனை பலவந்தமாக வேனில் ஏற்றி கடத்திச் சென்றனர். அதிர்ச்சியில் உறைந்த அவளால் உதவிக்காக கதறி அழுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. என்னாச்சு மேடம்? என் காதலனை கடத்திட்டு போயிட்டாங்க. தயவு செய்து உதவி பண்ணுங்க. அழாதீங்க, நாம அவரை கண்டுபிடிக்கலாம். அவருக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருக்கு. அப்படி எதுவும் ஆகாது, நானே இருக்கேன். உங்களுக்கு ஏனே இவ்ளோ உதவணும்னு தோணுது? மனுஷத்தனம். உங்கள மாதிரி நல்லவங்க இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கல. எல்லாரும் கெட்டவங்க இல்ல. உங்க பேர் என்ன? அதை அப்புறம் சொல்றேன். பல மணி நேர தேடலுக்கு பிறகு அவர்கள் அந்த பழைய கிடங்கை அடைந்தார்கள். இருட்டுக்குள் கட்டப்பட்டிருந்தான் அவளின் காதலன். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் இன்னும் பெரிய ஆபத்து அங்கே காத்திருந்தது. இவன் ஒருத்தன் தான் அடிங்கடா. வாங்கடா. டேய், விடுங்க. கவனமா. வா. நீங்க ஓகேவா? நான் நல்லா இருக்கேன். உங்களை இழந்துட்டேன்னு நினைச்சேன். இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த கடத்தல் சண்டை எல்லாமே நாடகம். என்ன? உன் அப்பா சொத்துக்காகத்தான் உன்னை காதலிச்சேன். முடிஞ்சிடுச்சா? இப்போதான் ஆரம்பம். என்ன சொல்ற? நீ இன்னும் என்ன நம்புறியா? அததான் நான் எதிர்பார்த்தேன். என்ன? உன் எல்லா பேச்சும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீ கைது செய்யப்பட்டிருக்கிறாய். காதல் பொய்யா இருக்கலாம், ஆனா உண்மை எப்போதும் ஜெயிக்கும்.